ஆமா, இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க கரூர்ல கேக்குறீங்க, நான் சொல்றேங்க. 6.5 லட்சம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டில வாக்களிக்க உரிமை அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு பூமி. வாங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, உங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கங்க. ஆனா வாக்குரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட வேற வேலைக்காக மற்ற மாநிலங்கள்ல வெளிநாட்டுலாம் வேலை பார்க்கறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது இங்க வந்துதானே ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி வட மாநிலத்தில் இருப்பவர்கள் வாக்களிப்பதற்கு அவங்க மாநிலத்தை தான் போய் வாக்களிக்கணும். இங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்திற்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகும். எனவே தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் இந்த விஷயத்துல சரியான ஒரு முடிவெடுத்து வரப்போகும் தேர்தல் ஒரு நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தொடங்கலைங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கணும். இன்னைக்கு 16, இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து 23ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். 25 கேப்டன் பர்த்டே உங்களுக்கு தெரியும். சோ 24ஆம் தேதி வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் மூலியமாக கேப்டன் எப்படி எல்லாருக்கும் உதவிகள் செய்வாரோ அந்த மாதிரி உதவிகள் தலைமை கழகத்தில் செய்ய இருக்கிறோம். எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளி மாணவர்களுக்கும் கேப்டன் எப்போதும் வழங்குவது போல் 50,000 நிதி உதவியும், மறுநாள் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு உணவும் அளிக்க போகிறோம். கேப்டன் பிறந்தநாள் 25 மிக பிரம்மாண்டமாக இந்த முறை தலைமை கழகத்துல நடத்த இருக்கிறோம். அதெல்லாம் முடிந்து 2ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். நான் தான் இல்லைன்ட்டேனே, ஆன்லைன்ல ஓட்டு போடுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்புங்கிறேன்ல. சோ ஆன்லைன்ல போடுற உரிமை யாருக்கு கொடுத்திருக்கோம்? ஒன்லி சீனியர் சிட்டிசன்ஸ். அதே மாதிரி அரசு பணியாளர்கள், இவங்க 2 பேருக்கு தான் ஆன்லைன்ல ஓட்டு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு நீ பீகார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க ஆன்லைன்ல போட்டா அது தவறு இல்ல, அது தவறுன்னு நான் சொல்றேங்க. இன்னைக்கு ஆன்லைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் தவறுகள் நடந்துட்டு இருக்கு நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னுமே பல தவறுகள் எலெக்ஷன் கமிஷன் சரி செய்ய வேண்டியது ஏராளமா இருக்கு. இதுல இது ஒரு புது தலைவிதில்லை. அதனால அது கண்டிக்கக்கூடிய விஷயம். என்ன அவங்க என்ன ரக்ஷா பந்தன், தீபாவளி எல்லாத்தையும் ஊருக்கு போயிருந்தானே இருக்கிறாங்க. அது மாதிரி போட்டோம், போய் அவங்க ஊர்ல ஓட்டு போட்டு வரட்டும். யாரு வேணான்னா ஆன்லைன்ல எதுக்கு ஓட்டு போடுறீங்க? இது நிச்சயமாக தவறுதலுக்கான முன்னுதாரணமா மாறிடும். இது நிச்சயம் தேர்தல் ஆணையம், நம்ம நீதி அரசர்கள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அது தவறான ஒரு முன்னுதாரணம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.